ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருக்காங்க பாருங்கள், பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாட்டிக்கு. அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உளறிடுறாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை பழசு தான்ண்டு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அப்படியே மாற்றிடுறாங்க, மாற்றிட்டு கடை பழசு டிவி புதுசுன்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீனா வெளியில் வராங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டு வராங்க. அவங்க என்ன மேக்கப், நார்மலாகவே அவங்க அழகு தான் வராங்க. வெளியில் இந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வராங்க. வேறு என்ன பண்ண முடியும், பாட்டி சொல்கிறாங்கல்ல, செஞ்சு தானே அவனும் போட்டு வராங்க. பாட்டி சொல்கிறாங்க நகையெல்லாம் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா டிவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் வாங்கிட்டு வந்ததுன்னு கேட்டோன்னே அத்தை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க பாட்டிக்கு அப்படின்னோடனே, ஓ எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டோன்னே பார்வதி சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், என் பையனில் வாங்கினான் அப்படின்னோடனே, பையன் வாங்கினாரா அப்படின்னோடனே, ஆமாம் என் பையன் வாங்கி கொடுத்தான் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தா மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. வந்தவுடனே வந்துட்டு எப்போதுமே விஜயாவுக்கு பிடிக்காதுல்ல, அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அண்ணாமலை பேசுகிறாரு, பாட்டி பேசுகிறாங்க. பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனாவோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் என்னென்னா சீதாவை வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுங்க, படிப்புலாம் முடிய போதில்லை அப்படின்னு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவள் கையில் வேலை இருந்தால் தான் போகிற இடத்துல அவளுக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, மீனாவுக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல இடம் அமைஞ்சிச்சினாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோடனே, நம்ம விஜயா எப்போதும் வழக்கமாக அவங்கள ஏதாவது பேசுகிறது தானே வேலை, அதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தங்க ட்ரெயினில் விழுந்தால் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு சமகம் வந்துடுது. உன் வாயை வச்சுட்டு சும்மா ஒழுங்காக இருக்க மாட்டியா, ஒரு நல்ல நாள் அதுவுமா இப்படி தான் பேசுவியா, ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரவே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதுக்கு குத்தி காட்டிக்கிட்டே இருக்க மீனாவை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் அண்ணாமலையும் சொல்கிறாரு, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம ஸ்ருதியோட அம்மா வராங்க. ஸ்ருதியோட அம்மா வந்தவுடனே என்னென்னா கலகம் வர மாதிரி தானே வீட்டுக்குள்ளார, நாரதர் கலகம் அவங்க. அங்கேருந்து வராங்க. வந்தவுடனே என்னன்னாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. மீனாவை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறாங்க, உன் புருஷன் எங்கே காணும் அப்படின்னோடனே, அவருக்கு சவாரி போயிருக்காரு அப்படின்னு. சவாரி போயிருக்காரா, இன்றைக்கி பர்த்டே அதுவுமா சவாரி போயிருக்காரா, ஒரு நாள் கூட விடாமல் வேலைக்கு போகிறாரு, ஆனால் உனக்கு வந்துட்டு தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாரா, கவரிங்கை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கவரிங்கா அப்படின்னு சொல்லி மீனா வந்து பார்க்குறாங்க. ஆமாம் கவரிங் தான் போட்டிருக்க, எனக்கு பார்த்தா தான் நல்லா தெரியுதே, ஃபங்க்ஷனுங்கிறதுக்காக போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா வாயை திறக்கல கம்முன்னு நிற்கிறாங்க. அதுக்கிட்ட மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, அது தங்க நகை தாங்க அப்படின்னு. தங்கம்மா அதெல்லாம் கிடையாது, கவரிங் தான் இது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கு கோவம் வந்துடுது, உங்ககிட்ட பில்லை காட்டினா தான் தெரியுமா, அந்த நகை வாங்கினப்போ எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன், செயின் போட்டிருக்கிறது தங்கம் தான் போட்டிருக்கா, நீங்கள் என்ன கவரிங்குன்னு அடித்து பேசுகிறீங்க, எனக்கு அப்போ உங்ககிட்ட அப்போ வந்துட்டு பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டினா தான் உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அடுத்து ஸ்ருதி டென்ஷன் ஆகுறாங்க, உன் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா, நம்ம யாராவது ஏதாவது போட்டிருப்பறாங்க உனக்கு என்ன அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீதாவும் ரவியும் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக தானே பேசுவாங்க, அதை மாதிரி பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. ரவியை வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க சீதா. உடனே என்னன்னா ஸ்ருதியோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. விஜயா ஒன்றே என்னன்னாக்கா, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது பாரு, கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு, அவன் கூட எப்படி விளாண்டுட்டு கிடக்கிறா பாரு, இவங்க குடும்பமே இப்படி தான் போல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து எப்படியாவது இதை வச்சு சண்டை மூட்டலான்னு பார்க்குறாங்க. ஸ்ருதி ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. 2 பேரும் விளாண்டுக்கிட்டு ஒடியாடுறத பார்த்தோன்னே கோவமாக பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னோடனே, ஏன் எனக்கு வந்துட்டு கல்யாணமே ஆகாது, நீ வாயாடின்னு சொல்லி என்ன சொல்கிறான், அதனால தான் நான் வந்துட்டு உனக்கே கல்யாணம் ஆகிறப்ப எனக்கு ஆகாதான்னு சொல்லி நான் விரட்டிட்டு வரேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அவனை அப்படியே விட்ற, இப்படிலாம் அடித்தா அவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க. ஸ்ருதியோட அம்மா என்ன நினச்சாங்க, எப்படியாவது இதை வச்சு சண்டையை மூட்டி விடுவோன்னு பார்த்தாங்க. அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை அவங்களுக்கு. அதோடு இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம், கேக்கு வெட்டிடலான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க வச்சு டேபிளில். ஆனால் பாட்டி சொல்லிட்டாங்க, முத்து வந்தால் தான் நான் வந்துட்டு கேக்கு வெட்டுவேன் அப்படின்ட்டு. சரி அப்போ முத்து வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, முத்து வரட்டும் அப்படின்னோடனே அப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து வந்துட்டு கிஃப்ட்டு பாட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காருல செயின், அந்த செயினை கழுத்தில் போட்டு விட்றாரு. அடுத்து வந்து ரோகிணி இருக்காங்கல்ல, ரோகிணி வந்து பாட்டி என்னோடய கிஃப்ட்டு வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, தெரியும் தெரியும், நீ தான் என்னை மேக்கப் பண்ணி விட்ருக்கீல பலன்னு, அது போதாதா அப்படின்னோடனே சரின்னு இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்குன்னு என்ன போட்டு காட்டுறாங்கன்னா, மனோஜிக்கு ஒரே ஆர்வமாக இருக்கார், பாட்டி என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க,
அது யாருக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது ஆர்வமாக இருக்கார். அவங்க வந்துட்டு கேட்குறாரு, கிஃப்டெல்லாம் கொடுத்தாச்சு எல்லோரும், அடுத்து நீங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னோடனே உடனே பாட்டி சொல்கிறாங்க, என் பேரன் முத்து இன்னும் வரல, அவன் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னோடனே, அவன் என்னத்தை வாங்கிட்டு வந்துட போகிறான், அவன் வீசின கையும் வெறுங்காயமாக வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அவன் இப்போதைக்கெல்லாம் வரமாட்டான், நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சோடனே போதை தெளிஞ்சோன்னா வருவான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா முத்து வந்து, தொழிலதிபரே நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்ட்டு வராரு முத்து. முத்துவை பார்த்தோன்னே தான் சந்தோஷமாக இருக்குது நம்ம மீனாவுக்கு. இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசை. நாளைக்கு பார்க்கலாம் முத்து என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு பாட்டிக்காக. கண்டிப்பாக முத்து தான் வந்துட்டு பாட்டி கொடுக்க போகிற கிஃப்ட்டை வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக முத்து ஏதோ அலைஞ்சி திரிஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன கிஃப்ட்டு பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட்டுங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் வந்துட்டு மனோஜ் ரவியெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் ஆசைப்படலை. அவர் கேக்கு செஞ்சதோடு விட்டார். ஆனால் மனோஜிக்கு பாருங்கள், பேராசை பெரு நஷ்டங்கிற கதை தான் மனோஜி கதை இதோட இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். முத்து வந்துட்டார் எப்படியோ குடிக்காமல். மீனாவுக்கு ஒரே பயம், எங்கே முத்து குடிச்சிட்டு வந்துடுவாரோ, வந்து நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. விஜயா தானே வார்த்தைக்கு வார்த்தை அவன் குடிச்சிட்டு வருவான்ட்டு கிடக்குறாங்க. குடிக்காமல் வந்ததே பெரிய விஷயம்ன்ட்டு இப்போ மீனாவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.